என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்கள். வகுப்புகளில், வீடுகளில், சமூகங்களில் கேளுங்க. கேள்வி கேட்கும்போது பயமா இருக்குல்ல? அப்படிதான் எனக்கும் இருந்தது. எங்க டீச்சர்லாம் வந்து சில சமயம் கிளாஸ்ல எழுப்பி விடுவாங்க பார்த்தீங்களா? எந்திரி. உடனே நாம் என்ன செய்வோம்? முன்னாடி இருக்கிற பிள்ளையோட தலையோட நம்ம தலையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உட்காருவோம். ஏன்னா அவ தான் தெரியவா, நம்ம தெரியக்கூடாது அப்படின்னு. ஆனாலும் சில டீச்சர்ஸ்க்கு கழுகு பார்வை. நீ தான் ரெட்ட சாடா, எந்திரி. அப்படி எந்திரிச்சு நின்னா கூட நம்ம ஒண்ணு, நோ மிஸ், எல்லாமே புரியுது மிஸ், ஒண்ணு கூட புரியல சுத்தமா. ஏதாவது புரியலன்னா கேளுங்க. அப்பெல்லாம் எங்க டீச்சர்ஸ்லாம் தடாலடியா பேசுவாங்க. பாவம், இப்ப இருக்கிற டீச்சர்ல கனவுல கூட பேச முடியாது. டீச்சர்ல தடாலடி, அடி வேற உண்டு. நாங்கெல்லாம் வாங்கியிருக்கோம். இவங்களுக்கெல்லாம் பாவம், இவங்களை விடுங்க. ஸ்கூல் டீச்சர்ஸே கனவுல கூட. ஒரு டீச்சர் சும்மா கையை தூக்கினா பையன் சொல்றான், கையெல்லாம் தூக்காதீங்க மிஸ், நாளைக்கு சன் நியூஸ்ல வந்துருவீங்கன்ற. வேற எதுக்கும் கை தூக்கிருக்கு. அந்த டீச்சருக்கு புரிஞ்சுதாடி எல்லாருக்கும்? எஸ் மிஸ். அதை தவிர நம்ம ஏதாவது சொல்லியிருக்கோமா? ஆனா புரியல. அப்ப என்ன செய்யணும்? இது எனக்கு புரியலன்னு சொல்லணும். புரியலன்னு சொல்லணும். அந்த கால குருகுல முறையில் புரிந்து கொள்வது மாணவன் அல்லது மாணவியே அப்ப கிடையாது, மாணவர்களுக்கு தானே கல்வி. நீங்களாம் எவ்வளவு பெரிய சாதனையாளர்கள் உங்களுக்கு புரியுதா? இந்த தேசத்தில் 2000 வருஷங்களாக ஆண்களைத்தான் படிக்க வைத்தார்கள். 70 வருடங்களாகத்தான் பெண்களை படிக்க வைக்கிறார்கள். 2000 வருடங்களாக படிக்கிற ஆண்களை விட 70 வருடங்களாக படிக்கிற உங்களில் ஒரு பெண் தான் இங்கே 98% வாங்கிட்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டு. நீங்கெல்லாம் எவ்வளவு பெரிய சாதனையாளர்கள் உங்களுக்கு புரியுதா? காலங்காலமாக உங்க அம்மாக்கள் படித்திருக்கலாம், ஓரளவு படித்திருக்கலாம். உங்க பாட்டிகள் பெரும்பாலும் படித்திருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் அப்படிதானே? அம்மாக்கள் படித்தவங்க இருக்கலாம், ஒருவேளை படிக்க ஆசைப்பட்ட அம்மாக்கள் இருக்கலாம். அந்த அத்தனை பேரினுடைய ஆசைகளினுடைய தொடர்ச்சியாகத்தான் நீங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. and it's not easy. அதனால முக்கியமான விஷயம் என்னன்னா, கேள்வி கேட்கணும். அது பெண்கள் கட்டாயம் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கிறப்போ நமக்கு பயமா இருக்கும். ஏன் பயமா இருக்கும்? நம்மள ரொம்ப முட்டாள்னு நினைச்சிருவாங்களோ. இதெல்லாம் ஒரு கேள்வி, அதை நீ கேட்க வரன்னு ஏதாவது மிஸ் டீச்சர் சொல்லிட்டா என்ன? அதான பயம். இல்லை, எல்லா கிளாஸ்லயுமே இந்த முதல் ரோல நல்லா படிக்கிற பிள்ளை உட்காந்துருக்கும். அது எல்லா கிளாஸ்லயும் இருக்கும். அவங்களை கடவுள் படிப்பதற்காகவே படைத்து கடவுள் அனுப்பிச்சிருக்காரு. அவங்கள பத்தி ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஆனா எல்லாரும் அப்படி இருக்க விட. டீச்சர் கேள்வியே கேட்கல, அதுக்குள்ள கை தூக்கிடுவான். இன்னும் கேட்கலடா. அப்புறம் ஒரு டீச்சர் தும்முது, அதை எழுதிக்கிறான். அவன் தும்மறதெல்லாம் ஏண்டா, ஒருவேளை அதுல கொஸ்டின் வந்தாலும் வரும்ன்றான். அந்த மாதிரி சில பேர் எல்லா கிளாஸ்ல இருப்பான். அதுக்கு முதல்லயே கை தூக்கிறேன். அவங்களுக்கு புரியும். ஜென்யூன்லி தே அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. their grasp is better. இட்ஸ் ஓகே. எனக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நான் அதை அக்னாலேஜ் பண்ணிக்கிறதுல என்ன அவமானம் எனக்கு? அதனால ஒரு சீன பழமொழி சொல்லுகிறது, ஒரு வகுப்பில் ஒரு நேரத்தில் எழுந்து கேள்வி கேட்கிறவன் அந்த நேரத்தில் முட்டாள், கேள்வி கேட்காதவன் வாழ்நாளெல்லாம் முட்டாள் என்று ஒரு பழமொழி சொல்லு. அதனால அவங்க சார் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தயவு செஞ்சு கேளுங்க. சில சமயம் வகுப்புல கேட்பது தொந்தரவு இருக்கு. சில இதெல்லாம் கேட்டு முடியாது, கேட்டுக்கிட்டே இருக்கும் ஓயாம. அப்ப அந்த ஆசிரியர்கள் சொல்லணும், அதை பாரு, கிளாஸ் முடிஞ்ச உடனே இந்த டைம் நீ வந்து பாரு, between 3:20 and 3:40 நீ இதுக்கு ஸ்டாஃப் ரூமா ஏதோ ஒன்று வா. நான் கட்டாயம் போங்க, நீங்க கட்டாயம் போங்க. கிளாஸ் எப்படா முடியும், வீட்டுக்கு எப்படா ஓடுவோம், இந்த மாதிரி மென்டாலிட்டியில இருக்கிறதுல ஒரு சுகம் இருக்கு. ஆனா உங்களால ஒரு அடி கூட அதிகப்படியாக வளர முடியாது வாழ்க்கை. அதனால கல்லூரி என்ன தருகிறது என்றால், நீங்க எல்லாம் என்னென்ன டிசிப்ளின் எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஷியோரா இருக்கும், பிகாம் நிறைய இருக்கும், பாதிக்கு பாதி பிகாமாக தான் இருக்கும். அது தவிர என்னென்ன டிசிப்ளின்ஸ் வேறுன்னா, ஏஐ ஏதாவது இருக்கா, பயோகெமிஸ்ட்ரி இருக்கு, மைக்ரோ பயாலஜி இருக்கு, எல்லாமே இருக்கு. இதுலலாம் நீங்க நிறைய கத்துக்க போறீங்க 3 years. இது எல்லாவற்றையும் விட முக்கியமாக நீங்கள் எதை கற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்றால், உலகத்தை சந்திப்பதற்கான துணிச்சலை கல்லூரியிலே நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீர்கள்.
என்னுடைய அன்பான மாணவிகளை இங்க 500 பேர் இருக்கீங்கன்னா ஒரு 10 பேர் 20 மாணவிகளுக்கு இயல்பிலேயே ஒரு துணிச்சல் இருக்கும். அம்மா துணிச்சல்காரியா இருப்பாங்க, இல்ல அது பிளட்லயே அப்படி இருக்கும், எல்லாத்துக்கும் போய் நிற்கும். பாக்கி 480 பேருக்கு அவ்வளவு துணிச்சல் இருக்காது. துணிச்சல்ன்றது தானா பிறந்து வருதில்லை. It is also a skill that you have to learn. It's a skill that you have to learn. நான் இந்த முதல் நாள் அன்றைக்கே இவங்க இதை சொல்லணுமா அப்படின்னு தப்பா நினைக்காதீங்க. சொல்ல வேண்டிய விஷயம், அதனால நான் சொல்றேன். நேரமும் எனக்கு அதிகம் இல்லை. பக்கத்தில் இருக்கிற திருப்பூர்ல ஒரு கிராஜுவேட்டா இருக்கிற ஒரு பெண்ணு, அப்பா அம்மா ரொம்ப வசதியானவங்க, நிறைய பணம் இருக்கிற ஒரு குடும்பம். She gets into a marriage. There is a problem with the marriage. ஏதோ பிரச்சனை, என்னன்றது தெரியல. பேப்பர்ல படிப்பீங்களா, நியூஸ் எல்லாம் பார்ப்பீங்களா? ரித்தன்யா என்ற அந்த பெண் அதுவே காரை ஓட்டிட்டு வந்திருக்கு. ஒரு இடத்துல காரை நிறுத்தி பெஸ்டிசைடு எதையோ சாப்பிட்டு தற்கொலை பண்ணி அந்த பொண்ணு இறந்து போச்சு. வெறும் 26 வயசு. ஏதோ அப்பா அம்மா எப்படி இந்த சோகத்துல வெளியில வருவாங்க நீங்க சொல்லுங்க? எப்பவாவது வர முடியுமா? அப்பா அம்மாவால இந்த சோகத்துல இருந்து வெளியில வர முடியுமா? என்னைக்காவது அந்த அப்பாவும் அம்மாவும் இன்னும் ஒரு 40 வருஷம் வாழறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு வருஷம் தெரியல. ஒரு நாள் கூட தூங்க முடியாதுங்க, ஒரு நாள் கூட சாப்பிட முடியாது, ஒரு நாள் உள்ள இருந்து நல்ல சேலை எடுத்து அந்த அம்மாவால கட்ட முடியாது. நிறைய சேலை வச்சிருக்கோம், 100 பட்டு சேலை வச்சிருக்கோம், எதையா எடுத்து கட்ட முடியுமா? நிறைய நகை வச்சிருக்கோம், ஒரு நாளாவது நல்ல நகை, ஒரு பாயசத்தை குடிக்க முடியுமாங்க? ஒரு 40 வருஷம் இப்படிப்பட்ட வாழ்க்கையை அப்பா அம்மாவுக்கு கொடுத்துட்டு அந்த பொண்ணு போயிருச்சு. இதுக்கப்புறம் சோசியல் மீடியால ஒரு 10 நாள் எல்லாரும் சலம்பி தள்ளுவாங்க. ரித்தன்யாவுக்கு நடந்தது என்ன, ரித்தன்யாவுக்கு அவன் சொந்த கதை, சோக கதை எல்லாத்தையும் உள்ள நுழைப்பான். நடந்தது நடக்காதது எல்லாம் பேசப்படும். கோர்ட்டுக்கு கேஸ் போகும், அதுக்குள்ள இன்னொன்னு வரும். சோசியல் மீடியால எல்லாம் இதை மறந்துடுவாங்க. வழக்கு எவ்வளவு நாள் நடக்கும் நமக்கு தெரியாது. உண்மையிலேயே யாரா குற்றவாளியா, குற்றவாளி என்றால் யார் குற்றவாளி, புகுந்த வீட்டை சேர்ந்தவர்களா, வேற, இதெல்லாம் வரும். அப்புறம் குற்றவாளி யாராவது இருந்தா தண்டனை கிடைக்கும். இதெல்லாம் நடக்க நாள் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஜட்ஜு கூட அதை மறந்துடுவார். அப்படித்தானுங்க, ஏன்னா அவருக்கு வேற கேஸ் இருக்குல்ல. இதை இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்னு போலீஸ்ல ஒருத்தர் இருப்பாங்க. அவர் தான் இந்த கேஸை பத்தி ஒவ்வொரு துளியையும் அவர் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கணும். ஒரு 5 வருஷம் கேஸ் நடக்கிற மட்டும் அவர் இதுலயே பிஸியா இருப்பார். அதுக்கப்புறம் வேற கேஸ் வந்துருங்க. அந்த பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் 3 நாள் அழும், சிலதெல்லாம் மயக்கம் போட்டு விழும். அப்புறம் அவங்கவுங்களுக்கு கல்யாணம் நடக்கும், அவங்கவுங்களுக்கு ஒரு வாழ்க்கை வரும், எல்லாரும் போய் நகர்ந்து போயிடுவாங்க. 2 பேரால நகர்ந்து போக முடியாதுல்ல. இந்த அப்பாவாலி அம்மாவாலி இதுல இருந்து மீண்டு வர முடியுமா? அப்படிப்பட்ட பெரும் தண்டனையை பெற்றோர்களுக்கு, பெண்கள் மாத்திரம் இல்ல, men, boys also try and commit suicide. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க இன்னும் அது ஏண்டானா பப்ஜி விளையாட அலோவ் பண்ணலையா? நீங்க பேப்பர்ல வருது, படிங்க தயவு செய்து. அது ஏதோ அந்த போன் வாங்கி கொடுக்கல, டிவி சீரியல் பார்க்க விடல, நான் பிங்க் சூரிதார் வேணும்னு 3 மாசமா கேட்கிறேன், வாங்கியே கொடுக்கல. இதெல்லாம் ஒரு காரணமா? இதெல்லாம் ஒரு காரணமா? அந்த பெண்ணுக்கு ஒருவேளை மன வாழ்க்கை சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியாது, விஷயம் தெரியாது, சரி இல்லைன்னே வச்சுக்கோங்க. ஹஸ்பண்டோட ஒத்து போல, மாமனாரோட ஒத்து போல, மாமியார், சோ வாட், சோ வாட்? சரியா வரலைங்க, நம்ம ட்ரை பண்ணோம், சரியா வரல, லெட்ஸ் பார்ட். உங்க வாழ்க்கை உங்களுக்கு, என் வாழ்க்கை எனக்கு, அவ்வளவுதானே. ஒரு வருஷம் கழிச்சு வேற ஏதாவது ஒரு வேலையோ ஏதோ ஒண்ணுல மனம் போகத்தானே போகும். வாழ்க்கை என்ன அவ்வளவு எளிமையானது, தூக்கி வீசி எறியறதுக்கு. வாழ்க்கை என்பது மகத்தானது தோழிகளே, வாழ்க்கை என்பது மிக மகத்தானது. வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்த பரிசு. அதனால whatever you are learning in college, microbiology, biochemistry, AI, artificial intelligence, இப்ப எவ்வளவு வந்துருங்க, எல்லாரும் கத்துப்பீங்க. எந்த துறையில இருந்தாலும் AI பத்தி கத்துப்பீங்க. You may be in microbiology field, you may be in the biochemistry field, but you will essentially learn about AI.
சாட் ஜிபிடி இருக்கு எல்லாம் பண்ணுவோம்னு சொல்ல முடியாது. சாட் ஜிபிட்ட கரெக்டான கேள்வியை கேட்டாதான் கரெக்டான பதில் சொல்லும். அதுக்கே ஒரு டிசிப்ளின் இருக்கு, ப்ராம்ப்ட் என்ஜினியரிங். நீங்க எல்லாரும் ப்ராம்ப்ட் என்ஜினியரிங், நீங்க யூ நாட் என்ஜினியர்ஸ், பட் யூ வில் லேர்ன் அபவுட் ப்ராம்ப்ட் என்ஜினியர். பிகாஸ் இப்போ நம்ம ஒரு லீவ் லெட்டர் அனுப்பணும் கல்லூரிக்குன்னா பிள்ளைங்களுக்கு எழுத முடியல, உடனே சாட் ஜிபிடியில் போய் ப்ளீஸ் ரைட் அ லீவ் லெட்டர். முன்னாடியில் பிள்ளைங்க அதுவா லீவ் லெட்டர் எழுதும். கிளாஸ்லலாம் லீவ் லெட்டர் ஒரு மெத்தட் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். உடனே ஒரு பையன் எழுதினான், ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் மை சிஸ்டர்ஸ் மேரேஜ். அக்கா கல்யாணத்துக்கு லீவு கேட்கறதுக்கு இவ்வளோ அழகாக எழுதியிருக்கான். ஆனால் அவங்களெல்லாம் பாராட்டணும், ஏன்னா தப்பாக எழுதினாலும் அவன் தான் எழுதினான், அவனுக்கு யாரும் எழுதி கொடுக்கல. பட் இன்னைக்கு காதல் கடிதம் எழுதுவது கூட சாட் ஜிபிடி தான் கேட்குறாரு, அது தப்பு தப்பாக எழுதுது. நான் திருக்குறளை பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டு இருக்கேன். எவ்ரி சாட்டர்டே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் திருக்குறள் நம்ம வாழ்க்கையில் எப்படி, இன்றைய வாழ்க்கைக்கும் திருக்குறள் எப்படி பொருத்தமாக இருக்குன்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதிட்டு இருக்கேன். அதில் சம்டைம்ஸ் சாட் ஜிபிட்ட இதை ஒரு இப்போ இந்த சம்பவம் இருக்கு இல்லைங்க, ஒரு பெண்ணு தற்கொலை செஞ்சுக்கிட்டா. அப்போ நம்ம என்ன துணிச்சல் வேணும். வாழ்க்கையில் கஷ்டம் வராமலே இருக்குமா? நீங்களாம் என்ன பிரின்சஸ் சென்ட்ரலாவா? பிரின்ஸ் திடீர்னு ஒரு நாள் கூட்டிகிட்டு போய் தேரில் ஏற்றி உட்காத்தி வச்சு நம்ம அப்படியா? நம்ம தினம் அடிவாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் +2 முடிச்சு தானே இங்கே வந்திருக்கீங்க. என்னங்க இது +2 போது எவ்வளோ கடுமையாக இருந்தது வாழ்க்கை, நினைவு இருக்கா இல்லையா? என்ன கடுமையாக இருந்தது? படிப்பா? சீச்சி, அதெல்லாம் எங்களுக்கு கஷ்டமே இல்லை. என்ன கஷ்டமாக இருந்ததுன்னா அட்வைஸ் கஷ்டமாக இருந்தது. போகிறவங்க வாரவங்கெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னாங்கல்ல, இந்த ஒரு ஆண்டு, இந்த ஒரே ஒரு வருஷம் நீ நல்லா கஷ்டப்பட்டு படிச்சுட்டேன்னா இனிமே வாழ்க்கையில் நீ கஷ்டப்படவே வேணும் சொன்னாங்கல்ல. யாரெல்லாம் சொன்னாங்க? அப்பா அம்மா சொன்னால் ஒரு நியாயம் இருக்கே, நான் அவங்க காசு கட்டுறாங்க. டீச்சர் சொன்னாங்கன்னா சரி, டீச்சர் தான் சொல்லணும். நம்ம இதுவரை சந்தித்தே இராத உறவுக்காரர்களாக சொல்லுவாங்க. திடீர்னு அப்பா ஃபோனை கொடுத்து பேசு பேசு பேசு. யாருப்பா? என் சித்தப்பா. பேசு. உங்களுக்கு சித்தப்பா இருக்காரு? அதுவே எனக்கு தெரியாது. பேசு பேசு, மரியாதையே பேசு. ஹலோ தாத்தா, இந்த ஒரு வருஷம் நல்லா படிச்சிருமா? அதுக்கு தாத்தா நீங்க எவ்வளவு தாத்தா படிச்சிருக்கீங்க? நான் 2ஆம் கிளாஸ் மட்டும் அந்த காலத்துல படிச்சிருக்கேன்மா. எனக்கெல்லாம் எங்க வீட்டுக்கு கீரை போடுற அம்மாலாம் அட்வைஸ் பண்ணிச்சு. நான் +2 நல்ல அம்மா, அதெல்லாம் ஸ்கூல்ல சேர்த்துருந்தா என்னை விட நல்லா படிச்சிருக்கோம். எனக்கு வாய்ப்பு இல்லை. சொல்லுவோம், கண்ணு இந்த ஒரு வருஷம் நல்லா படிச்சிருக்கண்ணு, அதுக்கப்புறம் கஷ்டமே பட வேணாம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தானே உங்களை இங்க கொண்டு வந்து விட்டுருக்காங்க. எல்லாம் போய் வாழ்க்கையில எல்லா வருஷமும் கஷ்டமா தான் இருக்கும். +2 மட்டும் கஷ்டமா இருக்கும்னு யார் சொன்னது உங்களுக்கு? அதுக்குன்னு ஃபர்ஸ்ட் இயர் வந்த உடனே புத்தகத்தெல்லாம் மூடி வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு ஜாலியா இருக்கலாம், எப்பப்பா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கலாம்னு நினைச்சிங்களா? வாய்ப்பு இல்லை. எல்லா வருஷமுமே கஷ்டமானதுதான். பட் வாட் எவர் யூ ஆர் லேர்னிங், நீங்க ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் கத்துப்பீங்க, உங்க ஃபீல்ட்ஸ்ல நிறைய கத்துக்க போறீங்க. அதெல்லாம் ஒருவேளை சரியா நீங்க கத்துக்கலனா கூட, ஏன்னா இந்த கல்லூரி நிறைய ரிசல்ட் காமிச்சிருக்காங்க, அதெல்லாம் பார்க்க மகிழ்ச்சியா இருந்தது. எல்லாருமே நல்ல மார்க் வாங்க. ஒருவேளை அப்படி மார்க் கம்மியா வந்தா கூட ரொம்ப ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். நீங்க கத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், வாழ்க்கையில பிரச்சனை வரும், எது வந்தாலும் நான் நின்று காட்டுவேன்ற துணிச்சலை நீங்கள் கற்றுக்கொண்டால் அப்ப எல்லா நேரமும் துணிச்சலா இருக்க முடியுமா? ஓப்பனா பேசலாமே. எல்லா நேரமும் துணிச்சலா இருக்க முடியும். சில நேரம் பயமா இருக்குல்ல, பயமா இருக்கு, அப்பா என்ன சொல்லுவாரோ, அம்மா என்ன சொல்லுவாரோ. நீங்களாம் சின்ன பிள்ளைங்க. இங்க இருக்கிற கல்லூரி மாணவிகளுக்காக நான் இதை சொல்லல, பொதுவாகவே தமிழ்நாட்டில் உங்க ஏஜ் குரூப்ல இருக்கேன்னா நானுமே ஒரு தாய். அதில் என்னுடைய மகளுக்கு நான் சொல்றது தான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய சலனங்கள் வரும், நிறைய வரும், வரத்தான் வரும். இந்த வயசு அதுக்கான வயசு தானே. So you don't have to be really ashamed. ஏதாவது சலனங்கள் வரும். ஆனா ஒரே ஒரு கேள்வியை கேட்டுக்குங்க. யாரோ ஒரு பையனை வச்சுக்கலாமே, நம்ம ஓப்பனா தானே பேச போறோம். யாரோ ஒரு பையன் திரும்ப அந்த பொண்ணுகிட்ட சொல்ல, அவ இரும்பு மாதிரி இருக்கா, நல்லா படிக்கிறா, ஸ்போர்ட்ஸ் பர்சன், அவ இரும்பு மாதிரி, அவளை யாரும் ஏமாத்த முடியாது, அவளை யாரும் எங்க ஊர்ல எல்லாம் டகால்ஜி வேலைன்னு சொல்லுவோம். உங்க ஊர்ல கோயம்புத்தூர் தமிழ் நல்ல தமிழ், அதெல்லாம் இருக்காதுன்னு. டகால்ட்டி வேலைலாம் எங்க தமிழ்ல இருக்கு, சென்னை தமிழ்ல. அதெல்லாம் அவள்கிட்ட யாரும் காட்ட முடியாது.
ஒரு பையன் ஃபேஸ்புக்கில் எப்படியோ ஃப்ரெண்ட் ஆகிடும், தினம் ஒரே ஒரு இதுதான் அனுப்புகிறேன், ஒரே சென்டென்ஸ் தான், யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ முதல் நாள்லாம் போட நான் ஏன் திட்டுறேன், யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல். 2, 3, 17, 28, 56, 71, இவ்வளவு தூரம் சொல்றானே, சி பாவம் இல்லை அப்படின்னு நினைக்கிறா பாருங்க. அன்னைக்கு அவளோட அத்தனை உறுதியும் விழுந்துடும். ஏன் அப்படி நினைக்க கூடாது? அதுல என்ன தவறு இல்லை. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு வயசு இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. நீங்க என்னைக்கு உங்க காலில் நின்று உங்களுக்கான வாழ்க்கையை நீங்களே வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்க முடிவுகளை எடுக்கிற அளவு உங்களுக்கு பக்குவம் வரும். நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்று, இதெல்லாம் வந்து பாசிங் கிளவுட் மாதிரி. யூ சோ பியூட்டிஃபுல், அது எனக்கு தெரியும், நீ சொல்ல வேணாம், அவ்வளவுதான் பதில். அதுக்கு மேல அதுக்கு பதிலே கிடையாது. தேவையில்லை, சலனங்கள் தேவையில்லை. ஏன் தேவையில்லை? ஏன் தேவையில்லை? தமிழ் இலக்கியத்தில் இல்லையா? திருக்குறள்ல இல்லையா? காதல் இல்லையா? எல்லாம் இருக்கு. ஒரு வயது இருக்கிறது, அது அந்த வயது வருகிற வரை நாம என்ன செய்யணும்? நம்ம சொந்த காலில் நிக்கணும். சொந்த காலே இல்லாத பெண்கள் எல்லாம் நிக்கிறாங்க, அது உங்களுக்கு தெரியுமா? அருணிமா சின்ஹான்னு ஒரு பொண்ணு, கூகுள் பண்ணி பாருங்க போய், இல்லை சாட்ஜிபிடி கேட்டு பாருங்க. அருணிமா சின்ஹா உத்தரப்பிரதேசில் இருந்த ஒரு பெண்ணு. அவளை வந்து போலீஸ் வேலைக்கு ரொம்ப கனவு, அந்த பொண்ணுக்கு போலீஸ் வேலை போகணும்னு சொல்லிட்டு போலீஸ் வேலையும் கிடைச்சிருச்சு. எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும்ல. ட்ரெயினில் போறா, டியூட்டி ஜாயின் பண்றதுக்கோ இல்லை அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் காமிக்கிறதுக்கோ போற போது ட்ரெயின்ல அவ போட்டுட்டு இருந்தா ஒரு 1.5 பவுன் 2 பவுன் சங்கிலி, அவ்வளவுதான் அவங்க வீட்டில் போட்டு அனுப்பிச்சாங்க. அது கழுத்தோட இருந்த சங்கிலி, அதை ஒருத்தன் களவாடாது செயின் ஸ்நாச்சிங்க்கு ட்ரை பண்ணிருக்கான். இந்த பொண்ணு என்ன நினைச்சதோ, போலீஸ் வேலைக்கு போகிறோம், நான் செயினை கொடுத்துட்டு போய் போலீஸ் வேலைக்கு போனேன், எல்லாரும் என்ன நினைச்சதோ தெரியல, போராடி இருக்கு அந்த செயினை கொடுக்காம. அவங்க 2-3 பேரை சேர்ந்து அப்படியே தூக்கி ட்ரெயின்ல இருந்து வெளில போட்டாங்க அந்த பொண்ணு. அந்த பொண்ணுடைய நேரம் பாருங்க, போட்ட இடத்துல பக்கத்து ட்ராக், எல்லா இடத்துலயும் சிங்கிள் ட்ராக், ஒரே ட்ராக்கா தான் இருக்கும். ஒரு ஊருக்கு பக்கத்துல வரும்போது 2-3 ட்ராக் வந்துடும். கரெக்டா அந்த மாதிரியான இடம் அந்த ட்ராக்ல போட்டாங்க. போட்ட நேரம் இன்னொரு ட்ரெயின் கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ முழங்காலுக்கு கீழே 2 காலுமே அந்த பொண்ணுக்கு இல்லை, கூழா போச்சு. இனிமே போலீஸ் வேலையில எப்படி சேர முடியுங்க? வாய்ப்பு இல்லை. ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, எல்லாரும் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ. இந்த வார்த்தை அவளால பொறுக்க முடியல. கால் போனது கூட அவளுக்கு பரவாயில்ல, வேலை போனது கூட பரவாயில்ல, எல்லாரும் அனுதான் அவளை பார்த்தோம், ஐயோ பாவம் அருணிமா, இதை அவளால் தாங்க முடியல. நீங்க எல்லாரும் என் மேல பரிதாபப்படாதீங்க, நான் எதாவது செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிபிஷியல் லிம்ஸ் அதை போட்டுக்கிட்டு மலையேறுகிற பயிற்சி எடுத்தா. அப்ப அந்த ட்ரெயினர் கொண்டு சொன்னாங்க, எப்பா இது அவங்க சொந்த காலில் ஏறதே கஷ்டம்ப்பா, இது மட்டும் ஆர்டிபிஷியல் லிம்ஸோட வாக் பண்ணலாம், மேரத்தான் கூட போயிருக்காங்க, பட் மவுண்டன் கிளைம்பிங் இஸ் வெரி டிஃபிகல்ட். இல்லை நான் ட்ரை பண்றேன் சொல்லி 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 ட்ரெயின் பண்ணி எவரெஸ்ட்ல ஆர்டிபிஷியல் லிம்ஸோட ஏறின முதல் பெண்ணு அருணிமா சின்ஹா தான். நான் இதை ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, சொந்த காலே இல்லாதவங்க கூட சொந்த காலில் நின்று ஜெயிச்சு காட்டுறாங்க. அப்ப நமக்கு கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு, நல்ல அப்பா அம்மா கொடுத்துருக்காரு. பின்னாடி உட்காந்துருக்காங்க உங்க அப்பா அம்மா தானே. சில பேர் ஹாஸ்டல்ல இருக்கீங்களா? இங்க இல்லையா? யாருமே ஹாஸ்டல் இல்லையா? ஹாஸ்டல்ல இருக்கீங்க, பஸ் நிறைய பஸ் பார்த்தேன், பஸ்ல வீட்டுக்கு போறீங்க. ஒரு நாள் ஒரு பஸ் 1/2 மணி நேரம் லேட் ஆச்சுன்னு வைங்க, ஆக வேண்டாம், ஏதோ ஒரு பஞ்சர் ஏதோ ஒன்று, ஒரு பஸ் 1/2 மணி நேரம் லேட் ஆச்சு. உங்க நிர்வாகி தூங்கிடுவார், அன்னைக்கு சாப்பிடக்கூட முடியாது அவரால். அப்படித்தானே? எல்லா பஸ்ஸும் கரெக்டா போய் எல்லா பிள்ளையும் வீட்டுக்கு போன பிறகுதான் உங்க பிரின்சிபல், உங்க துணை முதல்வர்கள், உங்க ஆசிரியர்கள், நிர்வாகிகள், அவர் சார் சிஓ சார் இருக்காரு, ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க கேட்கிற கேள்வி, எல்லா பஸ்ஸும் போயிருச்சாப்பா, எல்லா பிள்ளையும் வீட்டுக்கு போயிருச்சாப்பா. உங்க அப்பா அம்மா போன் போடுறாங்க, உங்களுக்கு போன் ரீச் ஆகல, உயிரை கையில பிடிச்சிட்டு தானே உங்களை அவங்க ஒவ்வொரு நாளும் வளர்க்குறாங்க. அவங்க என்ன உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க? நாம ஒண்ணு அவங்கள பெருசா மதிக்கிறது இல்லை, அது வேற விஷயம். பொம்பளை பிள்ளைங்க கொஞ்சம் ஜாஸ்தியே இல்லை.
எனக்கு எப்படி தெரியும் கேட்காதீங்க, ஏன்னா எனக்கு இருக்கிறது 2 பொம்பளை பிள்ளைங்க, அதனால எனக்கு தெரியும். உனக்கு எதுவுமே தெரியாதுமான்னு என் பொண்ணு என்கிட்ட சொல்ற. ஊர்ல அப்படி யாருமே சொல்லலையேம்மா, ஊர்ல யாருக்கும் எதுவும் தெரியாதுன்ற. அது ஒரு சலுகைனால நீங்க சொல்றீங்க. எங்க அம்மா இருக்காளே, எந்நேரம் தப்பு கண்டுபிடிக்கிறாங்க. நான் என்ன செஞ்சேன், அப்பா பாருங்கப்பா, உடனே அப்பாக்கள் பாஞ்சு வந்து அம்மாவை, என் பிள்ளை ஏதாவது ஒன்று சொன்ன கொன்றுவேன் உன்னை. எல்லா வீட்லயும் நடப்பது தான். அப்பாக்களினுடைய பிரின்சஸ் நீங்க எல்லாரும், அப்படித்தானே? அவருக்கு பதிலுக்கு என்ன செய்ய போறீங்க? எங்க அவர் உங்களை பிரின்சஸ்ன்றாரு, உங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்ல விடுறது இல்ல. உங்க அம்மா உங்களை போய் இன்னைக்கு ஒரு நாளாவது பாத்திரம் விளக்கி கொடுறீன்னு சொன்னா நீங்க சொல்றீங்க 4 நாள் பல்லு விளக்குறதே ஜாஸ்தி, பாத்திரம் எல்லாம் விளக்கவே மாட்டேன். இந்த மாதிரி எங்க அம்மா கிட்ட நான் சொன்னா எங்க அம்மா என்னை கொன்றுவாங்க, அதனாலதான் உங்க அம்மாவுக்கு நான் பிறக்கலங்குது. உடனே அந்த அப்பா, என்ன 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 பாத்திரம் விளக்கணுமா, ஏன் அந்த இவங்க வரலையா, நான் வேணா விளக்குறேன், என் பொண்ணை ஒரு வேளை நீ சொல்லக்கூடாதுன்ற. அந்த அப்பாவுக்கு என்ன செய்ய போறீங்க நீங்க? உங்கள்ட்ட சில பேர் ஹாஸ்டல்ல விடுவாங்க, கரெக்டா? யாரா ஹாஸ்டல்ல இருக்கீங்களாப்பா? ஒரு பிள்ளை கூட கை தூக்க மாட்டேங்குது. சரி, ஓகே. ஹாஸ்டல்ல கொண்டு விடுறதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே உங்க அம்மா எல்லாம் அழுது முடிச்சிருக்கோம், அப்படித்தானே? என் பிள்ளைய விட்டு எப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியல, ஒரு நாள் கூட அவளை நான் பிரிஞ்சதே இல்லை, என் கண்ணு நீ வந்துரு, நீ வெள்ளிக்கிழமை சாயங்காலமே வந்துரு எல்லாம் சொல்லி அழுது முடிச்சு இன்னைக்கு கொண்டு வந்து விட்டு ரூம்ல விட்டுட்டு அம்மா கிளம்பிரும். அப்பா இதா புலம்பினாரா? புலம்பவே மாட்டார், ஒன்னும் சொல்ல மாட்டா. கிளம்பு கிளம்பு, லேட் ஆச்சு, அதான் இன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். இங்க வந்து ஹாஸ்டல்ல எல்லாம் உங்களை விட்டுட்டு அம்மா கிளம்பி வண்டியில ஏறிடும், பைக்கோ காரோ, அம்மா ஏறிடும், வாங்க வாங்க சீக்கிரம் போலாங்க அம்மா. அப்பா திரும்பி ஒரு பார்வை பார்ப்பாரு உங்களை. இன்றைக்கு இரவு அவருடைய தலையணை நனையாமல் இருக்கும் என்றால் நீங்கள் நினைக்கிறீர்கள் குழந்தைகள்? தகப்பனின் பாசத்துக்கு வார்த்தைகளே கிடையாது, ஏன்னா உங்களுக்கு சொல்ல தெரியாது, மனசுலதான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன செய்ய போறீங்க பதில்? எவ்வளவு டீச்சர்ஸ் இருக்காங்க. நாளைக்கு நீங்க ஒரு பிளேஸ்மெண்ட் லெட்டரை கொண்டு வந்தா, சப்போஸ் யூ ஆர் ரியலி பிளேஸ்ட் வெல், IBMலாம் நீங்க டைப் பண்ணிருக்கீங்க, இட்ஸ் வெரி குட், சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், பதவிகளுக்கு போவீங்க, உங்க நிறைய பேர் நல்ல பதவிகளுக்கு போவீங்க நீங்க. ஐ எம் வெரி ஷியூர் அபவுட் இட். பார்த்தாலே பிரைட் ஃபேஸஸ், இவ்வளவு இன்டெலிஜென்ட்டான ஸ்டூடெண்ட்ஸை எந்த கல்லூரியிலுமே நான் இதுவரை சந்தித்ததில்லை. அது கூட கைதட்டாமல் இருக்கிற கல்லூரியும் நான் சந்தித்தது. அப்புறம் பெரிய பிளேஸ்மெண்ட் எல்லாம் கிடைச்சி நல்ல ஒரு சேலரி வரும். உங்க டீச்சர்ஸோட சேலரி அதோட கம்மியா தான் இருக்கும். அப்ப நீங்க இங்க வந்து இது உங்க டீச்சர்கிட்ட சொல்லுவீங்க, உங்க மைக்ரோபயாலஜி டீச்சர்கிட்ட, உங்களுடைய AI சொல்லி கொடுத்த டீச்சர், இங்கிலீஷ் சொல்லி கொடுத்த ப்ரொஃபஸர், அவங்கள்ட்ட வந்து சொல்லுவீங்க, ஓ என்னோட நான் சொல்லி கொடுத்த பிள்ளை என்னோட அப்படியே நினைப்பாங்க. பொறாமைப்படவே தெரியாத ஒரு இனம் உலகத்தில் உண்டென்றால் ஆசிரியர்கள் என்கின்ற ஒரு இனம் தான். அது நீங்க திரும்பி கல்லூரிக்கு வரப்போ சில டீச்சர்லாம் ரிட்டையர் ஆயிடுவாங்க, அப்படித்தானே? ரிட்டையர் ஆயிடும். அந்த மிஸ் எங்க, அவங்க தான் ரிட்டையர் ஆயிட்டாங்களே இப்போ போன வருஷமே. அப்போ நீங்கள் தெருவில் போகிறீங்க, அப்போ உங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கலாம், கணவர் ஒருவர், குழந்தைகளோட போகும்போது அந்த மிஸ் வராங்க, ரிட்டையர் ஆன மிஸ் வராங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இவங்க தான் என்னோட எக்ஸ் டீச்சர் நான் சொல்லுவீங்க. வேற எந்த பதவியிலேருந்து ஓய்வு பெற்றாலும் எக்ஸ் தான். பேங்க் மேனேஜராக இருந்தாலும் எக்ஸ் தான் அவங்க. ஆனால் ஒன்ஸ் அ டீச்சர் ஆல்வேஸ் அ டீச்சர். எங்க மேம், எங்க மிஸ். அப்போ என்ன செய்ய போறீங்க அந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு? அப்படி பஸ் போயிருச்சா இல்லையான்னு கவலைப்படுகிற ஒரு நிர்வாகத்துக்கு, கேள்விகள் கேளுங்கள் என்று சொல்லுகிற ஒரு நிர்வாகத்துக்கு, ரொம்ப முக்கியமா உங்க அம்மாவுக்கு உங்களை பார்த்து கண்ணீரை வெளியே சொல்ல முடியாமல் அடக்கி கொண்டு நடந்து போகிற உங்களுடைய அப்பாக்களுக்கு என்ன பண்ண போறீங்க பதில்? அந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. என்ன நினைச்சீங்க? நான் பதில் சொல்ல போறேன்னு நினைச்சீங்களா? எங்க அப்பாவுக்கு என்ன செய்யணுமோ ஓரளவு செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். அவர் இப்ப இல்லை. ஆனா ஒருவேளை அவர் இருந்தா பெருமைப்படுற மாதிரி தான் நான் இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அவங்கள, எப்பவும் ரொம்ப மிஸ் பண்ணுவோம்.
அவங்க நல்லா வாழ்ந்துட்டு தான் போயிருப்பாங்க. ஆனால் எவ்வளவு நாள் இருந்தாலும் நமக்கு போதாது. எவ்வளவு நாள் இருந்தால் அவங்களுக்கு 105 வயசே ஆகட்டுமே, நமக்கு போராது. அப்படி ஒரு பாசத்தை வேற யாரும் கொடுக்க முடியாது நமக்கு. அப்போ பதிலுக்கு என்ன செய்வது? என்ன பிரச்சனைனா இந்த வயசுல பதிலுக்கு என்ன செய்வதுன்ற கேள்வியே உங்களுக்கு வராது. அவங்கள்ட்ட கொடுக்கட்டும். இந்த நீயா நான் நடத்துறாரு கோபிநாத், உங்க கல்யாணத்துக்கு உங்க வீட்டில் என்னப்பா செய்யணும்? ஒரு பொண்ணு சொல்லுது 100 சவரன் போடணுங்க. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. இதெல்லாம் ஒரு வேளை சொல்லி கொடுத்து செட்டப்பா, அது எனக்கு தெரியலைங்க. எனக்கு அப்படி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதுவே சொல்லுது. அவங்க அம்மா சொன்னாங்க என்னால 20 பவுன் தான் போட முடியும். இப்ப எங்க தலைமுறையில் நாங்க என்ன, எங்க அப்பா அம்மாக்கு செலவு வைக்க கூடாது. எதுக்குமா நீ எதுக்குமா செலவு பண்ற? நீ கல்யாணம்னா 2 பேரும் ஷேர் பண்ணி தான்மா செய்யணும். இப்படிலாம் நாங்க ஃபைட் பண்ணோம். எங்க உரிமைகளுக்காக குரல் கொடுத்த தலைமுறை. ஏன் எங்களுக்கு முன்னாடி இருந்த தலைமுறையில யாரையும் படிக்க வைக்கல பெண்களை? போராடி நாங்க படிக்க வந்தோம். we will never give up because we have done something which was never given to our mothers and our grandmothers. வேலையை விட மாட்டோம், படிப்பை விட மாட்டோம், கஷ்டமா இருக்குன்னு நகர்ந்து போகவே மாட்டோம். ஏன்? அதனுடைய வேல்யூ எங்களுக்கு தெரியும். இப்போ எங்க பேங்க்ல நாளை சேர்ந்த புதுசுல செக் கிளியரிங் டிபார்ட்மெண்ட்ல என்ன போட்டாங்க. டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். செக் கிளியரிங் டிபார்ட்மெண்ட்ல என்ன போட்டாங்க. நான் உயிரை கையில பிடிச்சிட்டு ஒவ்வொரு செக்கையும் அப்பெல்லாம் மேனுவலா தான் பார்க்கணும், கையெழுத்து சரியா இருக்கான்னு பார்க்கணும். கிளியர் பண்றதுக்கு முன்னாடி எங்க இதுல சிஸ்டம்ல கையெழுத்து இருக்கும். இந்த செக்கில் இருக்கிற கையெழுத்தும் அந்த கையெழுத்து உயிரை கையில பிடிச்சிட்டு நான் பார்ப்பேன். தப்பாயிருச்சுன்னா என் சம்பளத்துல இருந்து அவங்க எடுத்துருவாங்க. எங்களால அப்படி பார்த்து 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 கஷ்டமான வேலை. இப்போ நான் ஆப்ரேஷன்ஸ் ஹெட் ஆயிட்டேன். கிளியரிங் வாஸ் அண்டர் மை கண்ட்ரோல். ஸோ அங்கெல்லாம் நான் தினம் போகிறது இல்லை. ஏன்னா நடுவில் இருக்கிற மேனேஜர்ஸ் பார்த்துப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் கிளியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனேன். ஜஸ்ட் லைக் தட். அதில் ஒரு பையன் இருக்கான், 2 காலையும் தூக்கி டேபிளில் போட்டிருக்கான். காதில் ஏதோ ஒன்று போட்டு பாட்டு ஏதோ கேட்டுட்டு இருக்கான். முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை எறும்புகள் பற்றி எரியாதோ கேட்டுட்டு இருக்கான். கேட்டுட்டு இப்பெல்லாம் மேனுவலே கிடையாது எதுவும். கஸ்டமரோடைய சிக்னேச்சர் ஒரு ஸ்கிரீன்ல வரும். எங்கள்கிட்ட ஏற்கனவே ரெஜிஸ்டர் ஆன அந்த செக்கோட காப்பி வரும். அப்ப 2த்தையும் பார்த்து ஒரு இதை அமுத்தணும், அவ்வளவுதான். அது அப்படியே பார்த்துட்டு இருக்கான். சொன்ன என்னப்பா பாக்குறியா இல்ல பார்க்காமலே அமுத்துறியா? இட்ஸ் ஓகே. என்னடா ஓகே? கையெழுத்து டிஃப்ரெண்டா இருக்கேடா. இட்ஸ் ஓகே மேம். தப்பாயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவேன்? மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா மிஸ்டேக் தான். எனக்கு தூக்கமே வரல அன்னைக்கு. அந்த செக்க நினைச்சு இல்ல, அந்த பையனை நினைச்சு. சோ ஏன் அவ்வளவு அசால்ட்டா இருக்கான்? நான் ஏன் அவ்வளவு நான் ரொம்ப ஓவரா இருந்தேன், இவன் ரொம்ப கம்மியா இருக்கான். இது 2த்துக்கு நடுவில் இருக்கணும் ஆக்சுவலா. நான் ஏன் அப்படி இருந்தேன், அவன் ஏன் அப்படி இருக்கான்? வேற ஒரு காரணம் இல்லை. எனக்கு கிடைக்காதது கிடைத்திருக்கிறது. ஒரு வேலை என்பதை கிடைத்து அங்க உட்கார்ந்து சம்பளம் வாங்கிறது அவ்வளவு கஷ்டம். அதுல தப்பு வந்து யாராவது நீ தப்பா வேலை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டா அந்த சொல்லு வரக்கூடாதுன்றதுக்காக ஓடின தலைமுறை நான். நீங்க நான் போனா போது என்னப்பா இது இல்லைன்னா இன்னொன்னு. அமேசான்ல ஆர்டர் பண்ணிருக்கீங்க, பச்சை தான் ஆர்டர் பண்ணீங்க, சிவப்பு வந்திருக்கு. உடனே அம்மா கத்துது மாத்து மாத்து மாத்துன்னு. அதுக்கெல்லாம் டைம் இல்லை, இதை போட்டுட்டு இன்னொரு ஆர்டர் பண்றேங்க. ஏன்? கையில காசு எங்களுக்கெல்லாம் இல்லை. அதனால உங்க தலைமுறைக்கே உரிய அந்த ஒரு சல்தா ஹை ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்கல்ல, அது அப்பா போனா போதும். அப்படி இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதுல நீங்க உங்க துணிச்சலை வரவழைத்துக் கொள்ளவில்லை என்றால் அது உங்க அம்மாக்களுக்கும் உங்க பாட்டிகளுக்கும் நீங்கள் செய்கிற துரோகம். கிடைக்காதது கிடைத்திருக்கிறது. நான் நிறைவாக இப்படி சொல்லுகிறேன். உங்க துறையில நீங்க செலக்ட் பண்ணி தான் வந்திருக்கீங்கன்னு நான் நம்புறேன். ஆனால் யூ ஹேவ் ஆப்ஷன்ஸ். நான் ஏன் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன்? கெமிஸ்ட்ரி மேலே அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதான் கிடைச்சது, அதை படித்தேன். எனக்கு கிடைச்சது அதுதான் நான் படித்தேன். நீங்கள் எல்லாரும் செலக்ட் பண்ணி வந்திருக்கீங்க. ஈவன் இஃப் யூ டோன்ட் லைக் வாட் யூ ஆர் டூயிங் யூ வில் ஸ்விட்ச் ஓவர். அதுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. உங்கள் துறையில் ஒவ்வொரு நாளும் புதிதாக என்ன வருகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு 5 நிமிடத்தையாவது செலவழி. பாடம் இருக்கு, படிப்பு இருக்கு, அசைன்மெண்ட் இருக்கு, டெஸ்ட் இருக்கு, எக்ஸாம் எல்லாம் இருக்கு. But if you are learning about AI, just understand what's happening in the world. How is Gemini different from ChatGPT?
இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, why are they competing with each other? படிங்க. எக்கனாமிக்ஸ் எடுத்து நீங்க படிக்கிறீங்கன்னா ட்ரம்பினுடைய ட்ரேட் டாரிஃப் ட்ரீட்டி எப்படி உலகத்தினுடைய பொருளாதாரத்தை மாற்றுகிறது என்பதை ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் படிங்க. just 5 minutes. எதுக்காக அதை படிக்கணும்னா படிக்க படிக்கத்தான் பேசுவதற்கான துணிச்சல் வரும். பேசுவதற்கான துணிச்சல் இல்லாதவர்கள் இனிமேல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அந்த துணிச்சல் உங்களுக்கு வேணும்னா படிக்கணும். இவங்க எவ்வளவு நல்லா பேசுறாங்க, அப்படியே கடவுள் அருள் பண்ணிருக்காரு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை பெற்றுக்கொள்வதற்கு தேவை படிப்பதற்கு செலவழிக்கிற நேரம். படிக்க படிக்கத்தான் பேச முடியும், படிக்க படிக்கத்தான் எழுத முடியும். நாட் ஓன்லி பப்ளிக் ஸ்பீக்கிங், ஒரு இன்டர்வியூக்கே நீங்க போறீங்க, ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷன்ல கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதுக்கு தேவை நிறைய படிச்சிருக்கணும். எதை பத்திங்க படிக்க, எதை பத்தி வேணா படிங்க. உங்க ஸ்கிரீன் டைம்ல ஒரு நாளைக்கு 10 நிமிஷத்தை குறைத்து கொண்டு ஏதாவது ஒரு புத்தகத்தை படி. செல்லை விடு, புத்தகத்தை எடு. இதுதான் உங்களினுடைய அறிவின் திறம் மேம்படுவதற்கான ஒரே வழி. அது தேவையில்லாம இல்லை, நமக்கு தேவையா இருக்கு. ஆனா எந்நேரம் எவ்வளவு ஸ்க்ரோல் பண்ணாலும் இன்னொரு ரீல் வருது. 1000 தடவை ஸ்க்ரோல் பண்ணாலும் 1001 தான் ஒண்ணு வந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு போர் அடிக்காது. ஏன்? நீங்க தான் ப்ராடக்ட். அவன் உங்களை தான் வித்துட்டு இருக்கான் அந்த கம்பெனி. அது உங்களுக்கு தெரியுமா? இந்த டெக் கம்பெனிஸ் அவங்களோட ப்ராடக்ட் என்ன? நீங்க தான் ப்ராடக்ட். உங்களை எவ்வளவு தூரம் பார்க்க வைக்கிறாங்களோ அந்த அளவு நீங்க ஏதாவது பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. 10 சல்வார் பாருங்க, அடுத்த நாள்ல இருந்து 1000 சல்வார் அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. நீ வாங்குற மட்டும் ஒண்ணு விட மாட்டாங்கன்னு, நீ வாங்கியே ஆகணும். கோலாபுரி செப்பல்லாம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? வாங்கியிருக்கீங்களா? நாங்கெல்லாம் வாங்கியிருக்கோம். அப்பெல்லாம் 80 ரூபாய், இப்ப 200 ரூபாய். கையால் செய்யப்படுகிற ராஜஸ்தான் கலைஞர்கள் செய்கிற கோலாபுரி செப்பல் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. நாங்களாம் அப்ப ரொம்ப ஆசைப்பட்டு காசு சேர்த்தெல்லாம் வாங்கியிருக்கோம். இப்ப கூட 200 ரூபாய் 300 ரூபாய் கிடைக்குது. கையாலே செய்யறோம். இந்த பிராடான்னு ஒரு நிறுவனம் இருக்கு. யூ மஸ்ட் ஹவ் ஹர்ட் அபவுட் பிராடா. இஸ் a big brand. மைக்கேல் கோர்ஸ் மாதிரி ஒரு பெரிய பிராண்ட். அவன் என்ன பண்ணா, இதே பிராடா செப்பல் அவனோட மாடல் ஒருத்தனுக்கு போட்டு அந்த செப்பல் ரொம்ப பாப்புலர். அவன் சைட்ல போய் பார்த்தா அந்த செப்பலோட விலை 1,20,000 ரூபாய். 1,20,000 ரூபாய்க்கு செருப்பு வாங்குறதுன்னு சில பேருக்கு இதே எதிர்ச்சி வந்துடும். வீட்டுக்கு போய் அப்பத்தட்ட சொல்லாதீங்க. பிராண்டட் ஐட்டம்ஸுக்கு அவ்வளோ விலை. ஏன்? செஞ்ச நம்ம தொழிலாளிக்கு அதே 100 ரூபாய் தான் கிடைக்கும். இதை பற்றி உங்களுக்கு இங்க எக்கனாமிக்ஸ் படிக்கிற எவ்வளவு பேருக்கு தெரியும்? அது மகாகவி பாரதி சொன்னா, கணிதம் 12 ஆண்டு பயில்வர் கார்கொள் வானிலோர் மீன் நிலை தெரிந்திலார், வணிகமும் பொருள் நூலும் பிதற்றுவார், வாழும் நாட்டில் பொருள் கெடல் கேட்டிலார். நீங்க அதை படிக்கிறீங்க, ஆனா அதுல என்ன நடக்கிறது இந்த உலகத்துலன்னு தெரிந்து கொள்வதற்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது உங்க துறையில என்ன நடப்பது என்பதை பற்றி படியுங்கள். செய்தித்தாட்கள், புத்தகங்கள் படியுங்கள், நாட் ஆன் ஸ்கிரீன். இதை செய்தால் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். அதனால என்னுடைய இந்த மொத்த பேச்சையும் ஒரு வரியில் சுருக்கி சொல்லுவதென்றால், நீங்கள் படிக்கிற இந்த கல்வி உங்களுக்கு எதை தரும் என்றால், வேலையை தரும், வாய்ப்புகளை தரும், எல்லாத்தையும் தரும். எல்லாவற்றையும் விட கல்வி உங்களுக்கு எதை தரும் என்றால் துணிச்சலை தரும். அது ஒன்றுதான் நாளைய உலகில் வாழ்வதற்கு உங்களுக்கு தேவை. உங்க அப்பா அம்மாக்கு என்ன தர போறீங்கன்னு நான் கேட்டேன். நீங்க எதை தந்தாலும் அவங்க சந்தோஷப்படுவாங்க. நீங்க எதையுமே தரலனாலும் அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனா நான் அவங்களை கேட்கறது என்னன்னா, அவங்களுக்கு வருத்தத்தை மாத்திரம் தந்துடாது.